ஆரம்பிக்கலாங்களா? கனவுகளில் நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு 3D லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் வந்து பண்ண போகிறீங்களோ உங்களுடைய இமேஜோட குவாலிட்டியை ரெமினி ஆப்பில் உங்களோட இமேஜை ஆட் பண்ணிவிட்டு குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா 4:5 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜோட சைஸை தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். இப்போது இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா தேடா இருக்குது பார்த்தீங்களா, மூணாவதாக இருக்கிற அந்த 4:5 செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 1080 ஃபில் கச்சிட்டி கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 காமிச்சா 30 வந்து கொடுத்துக்கோங்க. 60 காமிச்சா 60 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அடையிடும். இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் லேயர் வந்து தெரியக்கூடாது. நம்மளோட இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணணும். நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து செட் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டாப்பில் போய் இருக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருக்கலாம், ரொம்பவுமே ஜூமாக இருக்கலாம். அப்படி உங்களோட இமேஜ் இருந்துச்சுன்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ஆப்ஷனுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே ஃபோட்டோவை மூவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெளிவாக தர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கன் வந்து கேட்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் வந்து பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜுக்கும். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணமோ அதே மாதிரி உங்களோட அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. ஜூம் தேவைப்பட்ட ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 4:5 வந்து சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இமேஜோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டே வந்து பண்ண போகிறோம். ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இப்போ ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க. நான் கீழே ஒரு ஆடியோ வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஆடியோவை இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ தான் எடிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு ஆடியோவாக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன். நான் கொடுத்துருக்க ஆடியோவை இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நான் கொடுத்துருக்க ஆடியோ உங்களுக்கு பிடிக்கலாட்டி இந்த ஆடியோவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும், நான் சொல்லி டைவர்ஸ் பண்ண விரும்பலை. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஆடியோ டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆடியோ வந்து டெலீட் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் ஆடியோ டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஆடியோ ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 31 செகண்ட், அதாவது 30 செகண்ட் இருக்கிற மாதிரி நான் வந்து இமேஜ் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணுற அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா 28 செகண்ட் இருக்கலாம், 26 செகண்ட் கூட இருக்கலாம். அப்படி உங்களோட ஆடியோ இருந்துச்சுன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரிம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து இங்கே டெலீட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள அந்த இமேஜை இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரிம் வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆடியோ இருந்து, அதாவது ஆடியோக்கு மேலே எக்ஸ்ட்ரா இமேஜ் இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க எல்லா பிஎன்ஜி இமேஜையும். ஓகே, ஸோ இப்போ நான் இதுவரையே சொன்னது நீங்கள் தெளிவாக வந்து பண்ணியிருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதே மாதிரி மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4:5 சொல்லி இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 4:5 சொல்லி இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 4:5 ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் இருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் நான் கொடுத்துருக்குற அந்த 4:5 சொல்லி நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த எல்லா இமேஜ்லையும் நான் அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் இதே மாதிரி 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 4:5 சொல்லி நேம் நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன். அந்த எல்லா இமேஜுக்கும் நான் கொடுத்துருக்க, அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா 4:5 சொல்லி இமேஜ் நான் நேம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த எல்லா இமேஜ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இந்த 4:5 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு சின்ன சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட் எங்கே இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ கீழே வந்தீங்கன்னா தெரியும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா அந்த ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 3 சொல்லி ஒரு 3 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். இப்போ அந்த 4:5 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான எஃபெக்ட்டை எதில் கொடுத்துருக்கேங்கிறத சொல்கிறேன். இப்போ எஃபெக்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த எஃபெக்ட் 2ல் உள்ள எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4:5 இமேஜில் தான் ஆட் பண்ண போகிறோம். இங்கேருந்து நம்மளுக்கு வந்து 4:5 இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உள்ள வந்து ஆடாயிரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆடியோட எண்டு வரையா நீங்கள் 4:5 இமேஜில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கொடுத்துருக்கிற அந்த எல்லா 4:5 இமேஜ்லையும் நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த ஒரு இமேஜ் எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து பண்ண போகிறோம். அதாவது குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இமேஜ் 1 இருக்கா, அதாவது ஒரு 1ஆம் நம்பரும் கூட்டு நேம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்து ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தாலே தெரியும் ஸ்க்ரீனில். இதே மாதிரி 1ஆம் நம்பர் போட்டு ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 1ஆம் நம்பர் போட்ட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜோட லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணைக்கான் இருக்கும். அந்த கண்ணைக்கான் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். இந்த 1ஆம் நம்பர் போட்டிருக்கிற அந்த இமேஜோட லெஃப்ட் சைடு உள்ள கண்ணைக்கான் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி அந்த இமேஜ் செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே நான் கொடுத்துருக்கிற அந்த 4:5 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லா இமேஜையும் நான் எப்படி லைட்டை டச் பண்ணி செலக்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, 4:5 இமேஜ் இருக்கா, அது எல்லாத்தையும் இதே மாதிரி லைட்டை டச் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் நம்பர் போட்ட இமேஜோட லெஃப்ட் சைடு உள்ள கண்ணை லாங் ப்ரெஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நான் அது கீழே உள்ள எல்லா இமேஜ், அதாவது 4:5 இமேஜை மட்டும் நான் இதே மாதிரி வரிசையாக வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கா, டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கும். அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கா, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 1ஆம் நம்பர் இமேஜும் நம்ம கீழே கொடுத்துருந்த அந்த 4:5 இமேஜும் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பன் மாஸ்க்கை வந்து இதே மாதிரி உள்ள வந்து ஆடாயிரும். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம அந்த குரூப்புக்குள்ளே, அதாவது அந்த இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை குரூப்பன் மாஸ்க் வந்து பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கிறத தெளிவாக வந்து சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம்.
இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும். பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் கொடுத்துருக்க சாங்கை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லிரிக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரிசையை வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து சாங் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். நான் கொடுத்துருக்க சாங்கை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நான் உங்களுக்கு லிரிக்ஸ் நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் வீடியோவை லைட்டாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சாங் எதுவும் சேஞ்ச் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்கள் சாங் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி லிரிக்ஸ் ஆட் பண்ணுங்கிறத தெளிவாக வந்து சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபாண்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை எப்படி நம்மளோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லிரிக்ஸ்னு சொல்லி ஒரு லிரிக்ஸ் நான் நேம் கூட நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அந்த லிரிக்ஸுங்கிற அந்த நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கும் ஃபாண்ட் கிட்ட, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஃபாண்டை லைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஃபாண்ட் உங்களுக்குள்ளே வந்து ஆடாயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆப்பில் இருந்துச்சுன்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபாண்ட் நேமை டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். ஃபாண்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் மில்க் போல்டுங்கிற இந்த ஃபாண்ட் தான். இது லைட்டாக டச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு லிரிக்ஸ்க்கான ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து டிக் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அதாவது நான் கொடுத்துருக்க சாங்கை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்கன்னா நம்ம ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது சாங் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். நீங்கள் கீழே ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆடியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். உங்கள் மொபைல் ஃபோன் உள்ள கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ணீங்களோ அந்த சாங் நேமை டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லிரிக்ஸ்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களோட சாங்குக்கு தகுந்த மாதிரியான பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாங்கோட லிரிக்ஸ் இருப்பீங்க, லிரிக்ஸுக்கான ஒரு பேராகிராஃப் வந்து கிடைக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த லிரிக்ஸ் பேராகிராஃபில் உங்களோட நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அந்த ஆடியோட லைன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஆடியோவில் ஃபஸ்ட்டு வார்த்தையை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லிரிக்ஸ் நிறைய வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இப்போது நான் இப்போ சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு சாங் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் சாங் சேஞ்ச் பண்ணலாட்டி நீங்கள் லிரிக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் லேயர் வந்து கொடுத்துட்டு அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையும் இதே மாதிரி வந்து டெலிட் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸும் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்போ காப்பி பண்ண அந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களோட லிரிக்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டச் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இறங்கிடும். இன்னொரு இதே மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஸ்பேஸ் வந்து கீழே வந்து இறங்கிடும். இப்போ நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வார்த்தையை நான் காப்பி பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு பேஸ் வந்து விட்டுருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறு பேஸ் வந்து இன்னொரு ஆடி கிளிக் பண்ணிவிட்டு மறு பேஸ் வந்து விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ஆடியோட அடுத்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ உங்களோட ஆடியோ தகுந்த மாதிரியான வார்த்தை இதே மாதிரி காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துக்கிட்டு இப்போ நம்ம 2 பேஸ் விட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இதே மாதிரி பேஸ்ட் வந்து பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அடுத்து ஒரு 2 இதே மாதிரி 2 கேப் வந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேப்பு, அடுத்து ஒரு கேப் விட்டுட்டு பேக் போயிட்டு உங்களுடைய ஆடியோவோட அடுத்த ஒரு வார்த்தையோ இல்லாட்டி 2 வார்த்தையோ உங்களோட ஆடியோ தகுந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு எப்போதும் போல் அந்த லிரிக்ஸில் இதே மாதிரி அந்த 2 வார்த்தையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1, 2 இதே மாதிரி கேப் போட்டுட்டு இதே மாதிரி பேக் போயிட்டு உங்களுடைய ஆடியோட அடுத்த வார்த்தையை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பேஸ்ட் வந்து பண்ணணும். இப்போ நான் எப்படி அதாவது லிரிக்ஸை நான் காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேனோ சேம் மெத்தடில் நீங்கள் ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஆடியோட எண்டு வரையாக எவ்வளோ லிரிக்ஸ் வருதோ அந்த லிரிக்ஸ் எல்லாத்தையும் நான் சொன்ன மெத்தடில் லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு 2 ஒரு வார்த்தை ஆட் பண்ண போகிறீங்க. அடுத்து ஒரு கேப் போட்டுட்டு செகண்ட் கேப்பில் அடுத்த வார்த்தை ஆட் பண்ண போகிறீங்க. அடுத்து ஒரு கேப் போட்டுட்டு அடுத்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேப்பில் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஸோ நான் சொன்ன மெத்தடில் ஃபஸ்ட்டு உங்கள் ஆடியோட எண்டு வரைய உள்ள லிரிக்ஸை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க.
இப்போது நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு லிரிக்ஸுக்கும் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கும், அடுத்து ஒரு லிரிக்ஸ் வரும், அடுத்து ஒரு கேப் இருக்கும், அடுத்து ஒரு லிரிக்ஸ் வரும். ஸோ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இதே மாதிரி லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. அப்படி இந்த ஃபஸ்ட்லேயே வந்து செலக்ட் ஆகிருக்கட்டும். இப்போ உங்களோட லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் கீழே மூவ் பண்ணுற மாதிரி உங்களோட லிரிக்ஸோட ஃபஸ்ட்டு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வார்த்தை இதே மாதிரி கீழே கொண்டு வந்து சென்டர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சென்டர் வந்து செட் பண்ணிவிட்டு ஜூம் வந்து கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கோங்க. அந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜூமை கம்மி பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மேலே வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்குது, ஆரமாக பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிரிக்ஸோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு உள்ள வந்து ஆடாயிரும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து லிரிக்ஸோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுட்டோம். இந்த இடத்துல உள்ள ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆட் பண்ண அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல, அதாவது இப்போ நான் ஒரு வார்த்தை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து முடியுதுன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஆடியோ வந்து ப்ளே ஆகும். உங்களுடைய அடுத்த வார்த்தை வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அங்கே என்ன வார்த்தை முடிய போகுதோ அந்த வார்த்தையை இதே மாதிரி மேலே கொண்டு வந்து நான் செட் பண்ணுற மாதிரி இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. அகைன் மறுபடியும் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளே ஆகும். அடுத்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அந்த லிரிக்ஸோட அடுத்த வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் இதே மாதிரி தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அகைன் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆடியோட அடுத்த வார்த்தை வந்து ப்ளே ஆகும். அந்த அடுத்த வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. கீ ஃப்ரேம் வச்சுட்டு அடுத்த வார்த்தை இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அகைன் மறுபடியும் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய அடுத்த வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி அந்த வார்த்தை ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் ஆடியோவை ப்ளே பண்ண போகிறீங்க. அந்த ஆடியோ எந்த இடத்துல அந்த ஆடியோ வந்து ப்ளே பண்ண போகிறீங்க. உங்களோட லிரிக்ஸ் வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த லிரிக்ஸை நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் வந்து வைக்க போகிறீங்க. முடிகிற இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து வைக்க போகிறீங்க. அந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து தெரிகிற மாதிரி செட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஆடியோட எண்டு வரைய ஆடியோவை ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணக்கப்புறம் கீ ஃப்ரேம் வைங்க. அதாவது அந்த லிரிக்ஸ் முடிகிற இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. வச்சக்கப்புறம் இதே மாதிரி அந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற இடத்துல இதே மாதிரி மேலே கொண்டு வந்து செட் பண்ணி விட்ருங்க. சேம் மெத்தடில் நீங்கள் ஆடியோட எண்டு வரையா ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போது பார்த்தாலே தெரியும் நான் என்னோட ஆடியோட எண்டு வரையா என்னோட லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையாக மூவ் ஆகிற மாதிரி நான் வந்து செட் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி உங்களோட லிரிக்ஸுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க. ப்ளே பண்ணி கிளிக் பண்ண போகிறீங்க. அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து வைக்க போகிறீங்க. வச்சக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி கீ ஃப்ரேம் வச்சுட்டு அந்த லிரிக்ஸ் வந்து மூவ் பண்ணி மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி செட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி ஆடியோட எண்டு வரையா செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆடியோட எண்டு வரையா இதே மாதிரி மூவ் ஆகிற மாதிரி செட் பண்ணக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸுக்கும் இந்த செகண்ட் அதாவது ஃபஸ்ட்டு பீட் மார்க்குக்கும் இந்த செகண்ட் பீட் மார்க்குக்கும் சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் இதே மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கும் செகண்டு கீ ஃப்ரேமுக்கும் சென்டரில் இதே மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல டைமண்ட் சிம்பிள் பக்கத்தில் வந்து இப்போ டைமண்ட் சிம்பிளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து இப்படியும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் செட் பண்ணிவிட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி கேவ் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கேவ் டு ஆல் கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து உள்ள வந்து ஆடாயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் லிரிக்ஸ்க்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து பண்ண போகிறோம். இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் லேயர் வந்து கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாமே செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 கண்ணைக்கானையும் எஃபெக்ட் 2 கண்ணைக்கான் எஃபெக்ட் 3 கண்ணைக்கான் இந்த 3 எடுத்து விட்ருங்க. சாங்கையும் எடுத்து விட்ருங்க. இந்த 3 மட்டும் இந்த 4 மட்டும் எடுத்து விட்ருங்க. எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2 எஃபெக்ட் 3 இந்த 3 எடுத்து விட்ருங்க. நெக்ஸ்ட்டு ஆடியோ எடுத்து விட்ருங்க. நெக்ஸ்ட்டு மீதம் உள்ள எல்லா இமேஜ் லிரிக்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிருக்கட்டும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கா, செகண்ட் உள்ள இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க்கை உள்ள வந்து அடையிடும்.
குருப்பன் மாஸ்க் பண்ணக்கப்புறம் அந்த குருப்பன் மாஸ்க்கு கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் வந்து போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு மேலே ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கா, மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கா, அதோட கண்ணெக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். அதை மட்டும் இதே மாதிரி ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பேக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த குரூப்புக்கு தேவையான எஃபெக்ட் லிரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடுவோமா. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 3 இருக்கும். அந்த எஃபெக்ட் 3 கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் சேக்கான கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே உள்ள அந்த குருப்பன் மாஸ்க் 2 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பேஜ் ஸ்டைல் கிட்ட உள்ள ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கான் மூவ் அண்ட் ட்ராப்ஸம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி, இந்த ஃபீட் ஐக்கான் இதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த பேரண்ட் ஷேடோவும் இந்த எஃபெக்ட் ஐக்கான் இந்த 2 மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இதை தவிர வேறு எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜுக்கு தேவையான இந்த மூவ் ஆகிற எஃபெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உள்ள வந்து ஆடாயிரும். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிடலாம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை பேக்ரவுண்ட் வைக்க போகிறீங்களோ உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள 3 டேட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துக்கோங்க. ஜூம் டேப்பட்டை நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி இதே மாதிரி நீங்கள் வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். ஆடியோட எண்டு வரையாக போய்க்கோங்க. கீழே 2 ஆரம் மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோட எண்டு வரை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த குரூப்புக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்ருங்க. செட் பண்ணக்கப்புறம் இப்போ கீழே உள்ள அந்த ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டேட் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டேட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பார்த்துக்கலாம். நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோவை மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் செலெக்ஷன் தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.